பழம் நழுவி பாலில் விழ வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் டயலாக் சொன்னாரு. பழம் நழுவி பாலிலே விழல. அதான் அதிமுக பக்கம் போய்விட்டது. எல்லாருமே கொள்கை அடிப்படையிலே கூட்டணி என்று சொல்வதற்கு பதிலாக என்ன கொடுக்கிறீர்களோ அப்படித்தான் கூட்டணி என்று சொல்லக்கூடிய புதிய வித்தையை பிரேமலதா காட்டினார். ஒரு பெரிய 140 வருட பாரம்பரியம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி 2 ஆண்டுக்கு முன்பு தோன்றிய ஒரு கட்சியில, கட்டமைப்பு இல்லாத கட்சியில அவர்கள் சீட் ஷேரிங் பண்ணுவாங்களா? அங்க போனா 70 சீட்டு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, 7 பேர் ஜெயிப்பானா? அதனால அவரை பொறுத்த வரையில அரசியல் என்பது ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி. ஒரு கேரவன் பஸ் மேல ஏறி டாப்ல ஏறி 25 நிமிஷம் பேசிட்டா தமிழ்நாட்டுக்கு நம்ம முதலமைச்சர் ஆயிரலாம்னு அவர் நினைக்கிறார். 29 சீட்டு ஜெயிச்சு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆனது மாதிரி விஜய் ஆயிடுவாரா? அதுக்கு விடையே இல்லை. எடுத்தோடனே நான் சிஎம் ஆயிடுவேன். அது அவ்வளவு எளிதான விஷயம். அது சினிமாவில் வேணா செட்டு போட்டு வேணா சிஎம் ஆகலாம், நிஜத்தில் எந்த செட்டிங் பண்ணாலும் ஆகவே முடியாது. ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா? எடப்பாடியா ஸ்டாலின், அவ்வளவுதான் எலெக்ஷன். அதை கடந்து 3வது இடத்திலே நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. அந்த இடத்தை நகர்த்தி வைத்து விட்டு வேண்டுமானால் தாவேகா 3வது இடத்துக்கு வரலாமே தவிர, உண்மையே சொல்ல போனா நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ திமுக ஒரு 26 கட்சிகளோடு இந்த தேர்தலை சந்திக்குது சார். இது அதிமுக எப்படி சார் எதிர்கொள்ளும்? திமுகவை பொறுத்தவரையில் ஒரு 10 ஆண்டு காலம் ஆட்சியை இழந்து மறுபடியும் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் அரசியல் தலைவராக ஏறத்தாழ கருணாநிதிக்கு நினைவு தப்பியதற்கு பின்புதான் அவர் செயல் தலைவர் என்கிற இடத்திலே இருந்து நகர்ந்து தலைவர் என்கிற இடத்திற்கு அவர் வருகிறார். கலைஞருடைய கட்டுப்பாட்டிலே தான் ஒட்டுமொத்த கட்சியும் கடைசி வரைக்கும் இருந்தது. மகனாக இருந்தால் கூட அவர் கட்சியை தலைமை பொறுப்பை ஸ்டாலினுக்கு விட்டு தரவே இல்லை. அதற்கு காரணம் அவருக்கு அந்த நீண்ட கால அனுபவம் இருந்த காரணத்தினால அவர் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாராக இல்லை. அதை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் திமுகவுக்கு இருக்கிறது. அதனாலதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எந்த கூட்டணியுமே நாம் சாதாரணமாக எடை போட வேண்டாம். நீங்க தேமுதிகவினுடைய வாக்கு சதவீதம் என்பது கடந்த சட்டமன்ற தேர்தலிலே 0.4% குறைவு. நாடாளுமன்ற தேர்தலிலே விஜயகாந்தினுடைய மறைவுக்கு பின்பு அந்த அனுதாப அலையிலே தான் ஓரளவுக்கு விஜய பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில முன்னிலைக்கு கொண்டே இருந்தாலும் முடிவு அவருக்கு சாதகமாக இல்லை. அப்ப நாடாளுமன்றத்தினுடைய வாக்கு சதவீதம் என்பது 2.5 தான், 2 தான். ஆனால் அவர்கள் விஜயகாந்த் இருந்த காலகட்டத்திலே 11% வரைக்கும், இன்றைக்கு பாஜக அடைந்திருக்கிற சதவீதத்தை அவர் அடைந்தார். அப்போ ஒரு பெரிய சக்தியாக அவர் யார் எந்த பக்கம் தேமுதிக போகிறதோ அந்த பக்கம்தான் ஆட்சி அதிகாரம் அமையக்கூடும் என்கிற காரணத்தினாலே 2011 காலகட்டங்களிலே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவர் எந்த பக்கம் போகிறார் என்பதில் பெரிய போட்டியே நடந்தது. பழம் நழுவி பாலில் விழ வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் டயலாக் சொன்னாரு. பழம் நழுவி பாலிலே விழல. அதான் அதிமுக பக்கம் போய்விட்டது. அதற்கு பின்பு விஜயகாந்துடைய உடல்நிலை, அவருடைய எல்லாமே அந்த கட்சி தேய்மானத்துக்கு போயிடுச்சு. தேய்பிறை காலம் தொடர்ச்சியாக பின்னடைவை சந்தித்த பின்பு தேமுதிக இனி தேராது என்கிற இடத்திற்கு ஏறத்தாழ எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்னா விஜயகாந்துக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாகும் போதே தன்னை பொதுச் செயலாளராக முடிசூட்டி கொண்டார் பிரேமலதா. அதற்கு பின்பு அவர்களுக்கு இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கிற நெருக்கடி அவர்களுக்கு வந்ததற்கு பின்பு அவர்கள் ராஜ்யசபாவுக்காகத்தான் 2 பக்கமும் பேரம் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ராஜ்யசபா தருகிற கட்சிக்கு போவேன் என்றார்கள். எல்லாருமே கொள்கை அடிப்படையிலே கூட்டணி என்று சொல்வதற்கு பதிலாக என்ன கொடுக்கிறீர்களோ அப்படித்தான் கூட்டணி என்று சொல்லக்கூடிய புதிய வித்தையை பிரேமலதா காட்டினார். அது திமுகவிலே இருக்கக்கூடியவர்கள் ஏவா வேலு, இன்னும் சில அமைச்சர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி, கேஎன்ஆர் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை திமுக பக்கம் கொண்டு சென்று விட்டார்கள். அதனால எந்த வாக்கு வங்கியாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் திமுகவினுடைய இலவச திட்டங்களுக்கு எதிராக வண்ண தொலைக்காட்சி பெட்டிய டார்ச் லைட்டை வச்சு உடைச்சிறார் கமலஹாசன். இன்றைக்கு அவர் இந்தியா கூட்டணியின் சார்பாக ராஜ்யசபா உறுப்பினராக மாறியிருக்கிறார்.
அதனால திமுக வெற்றி வாய்ப்பை தவற விட்டுவிடக்கூடாது என்பதற்கான கூட்டணியை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஒரு நதிக்கு 2 கரைகள் இருப்பதை போலதான் அதிமுகவும் திமுகவும். இருதுருவ அரசியல் தான் எப்போதுமே. திமுக வேண்டும் என்று வாக்களிப்பார்கள், இல்ல வேண்டாம் என்று வாக்களிப்பார்கள். திமுக வேண்டாம் என்றால் அதிமுக தான் அடுத்த ஆப்ஷன். அதிமுக மீது அதிருப்தி ஏற்பட்டால் திமுக தான் ஆப்ஷன். இப்படித்தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இருதுருவ அரசியலாக இருக்கிறது. இதை எப்படியாவது திசை மாற்றி விட வேண்டும் என்பதற்காகத்தான் தாவேகா போன்ற கட்சிகள் களத்தில் இறங்கி எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி. என்னமோ அதிமுகன்னு ஒரு கட்சியே இந்த நாட்டில் இல்லாத மாதிரியும், குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவிற்கு கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவிற்கு கட்டமைப்பு இல்லை என்பதை திமுக காரன் கூட ஒப்புக்கொள்ள மாட்டான். கருத்து மாறுபாடு இருக்கலாம், தலைமை மீது அதிருப்தி இருக்கலாம், ஒரு கட்சியின் மீது விமர்சனம் இருக்கலாம், ஆனால் உண்மை என்று ஒன்று இருக்கிறது. கட்சி கட்டமைப்பு என்பது அதிமுகவுக்கு வலுவான கட்டம். அதனால அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு நான் தான் எல்லாமே அப்படின்னு சொன்னாலும், நான் தான் தமிழ்நாடுன்னு கூட சொல்லி பார்த்தாலும் விஜய்க்கு செல்ஃப் எடுக்கல. இப்படித்தான் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்ற கோஷத்தை முன்வைத்து 16 வருடங்களாக கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி சீமான். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமானால் இந்த 15 ஆண்டு கால அரசியலிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியல. கூட்டணிக்கு போக மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் என்பதற்கு நாம் தமிழர் கட்சி ஒரு எடுத்துக்காட்டு. தாவேகாவுக்கு என்ன நிலைமைனா, கூட்டணிக்கு யாருமே போகல. சிச்சி இந்த பழம் புளிக்கும் சொல்லுவாங்கல்ல, உண்மையிலேயே உங்களுக்கு பலன் கிடைக்கல, எந்த பலாபலனும் கிடைக்கல. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னது காங்கிரஸ்காரன் குட்டி கலட்டா பண்றதுக்கு தான் உதவுச்சே தவிர விஜய்க்கு உதவலையே. விஜய் சொல்றாரு எங்கனாலதான் இப்படிலாம் நடக்குது என்று தாவேகாரர்கள் தம்பட்ட அடித்து கொடுக்கிறார்கள். இல்ல காங்கிரஸ்ல தாவேகா கிறிஸ்தோடங்கர்லாம் சொன்னாரே சார், எங்களை அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இல்ல அப்படி ஒரு பூதத்தை இவர்களே கிளப்பி விட்டார்கள், தாவேகாரனே கிளப்பி விட்டார்கள். அதாவது ஒரு பெரிய 140 வருட பாரம்பரியம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி 2 ஆண்டுக்கு முன்பு தோன்றிய ஒரு கட்சியில, கட்டமைப்பு இல்லாத கட்சியில அவர்கள் சீட் ஷேரிங் பண்ணுவாங்களா? அங்க போனா 70 சீட்டு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, 7 பேர் ஜெயிப்பானா? இப்போ நீங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் அவங்களுடைய தொகுதி சார்ந்து மக்களோடு உரையாடி, மக்களோடு உறவாடி, நல்லது கெட்டதில் அட்டன் பண்ணி, கல்யாண காட்சிக்கு போய், துக்க வீட்டுக்கு போய், அந்த மக்களில் ஒருவராக மாறி நிற்பவர்கள் தான் மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும். கட்சியை கடந்து சில தனி மனித செல்வாக்கு இருக்கும் சில பேருக்கு. அதனால கட்சியை தோற்கிற போது கூட சில பேர் வெற்றி பெறுவார்கள். அதை நம்ம பார்த்துருக்கிறோம் கடந்த காலங்களில். இப்போ நீங்க அதிமுகவிலே அறியப்பட்ட முகங்கள் என்று பல பேரை குறிப்பிட முடியும். தாவேகால நீங்க ஒரு 4 பேரை கழிச்சுட்டு யாரையுமே சொல்ல முடியாது. அந்த 4 பேருமே அந்த கட்சிக்காரன்னு சொல்ல முடியாது. நீங்க விசிகால இருந்து ஆதவர்ஜனா போனாரு, பாஜக இருந்துட்டு அதிமுக இருந்துட்டு நிர்மல்குமார் போயிருக்காரு, அதிமுக இருந்து செங்கோட்டையன் போயிருக்காரு. காஞ்சி சம்பத்துக்கு தான் நம்ம கட்சியை வரிசைப்படுத்த முடியல. அவர் திமுகவில் இருந்து மதிமுக போய், மதிமுக இருந்து அதிமுக போய், அப்புறம் மறுபடியும் திமுக ஆதரவாளராக நிலைப்பாட்டை எடுத்து அங்கிருந்து இப்போ தாவேகா போயிருக்காரு. அதனால அவர் ஒரு இன்ப சுற்றுலாவாக தன்னுடைய அரசியல் பயணத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார் அவர். ஆனா விஜய் எதுக்கு எடுத்தாலும் நான் தான் சிஎம்னு உங்க கூட இருக்கிறவங்க சொல்லி வச்சிருக்காங்களா சார்? இல்ல, அவருக்கு யதார்த்த வாழ்க்கை தெரியல. ரேஷன் கடையில வரிசையை சீக்கிரமா முடிச்சு விடுவாங்க, ஏதாவது அரிசி போடுவாங்களா, சீனி போடுவாங்களா, நமக்கு எண்ணெய் ஊற்றுவாங்களான்னு தான் மக்கள் நிற்கிறான். ஆண் இடையாளரா பெண் இடையாளரான்னு பார்ப்பானா? இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் தான் ஆண் பெண் வேறுபாடு என்பது ஒரு பாலின சமத்துவம் இல்லாத காலத்தில் ஒரு பாகுபாடு இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லையே. ஜெயலலிதா போன்றவர்கள் முதலமைச்சராகவே ஆயிட்டாங்க, இந்திரா காந்தி பிரதமர் ஆயிட்டாங்க, விமானம் ஓட்டுகிறார்கள், பெண்கள் கார் ஓட்டுறாங்க, கலெக்டரா இருக்காங்க, ப்ரொஃபஸரா இருக்காங்க, விஞ்ஞானியா இருக்காங்க. ஐடி கம்பெனியில பொண்ணு மாப்பிள்ள கணவன் மனைவி 2 பேர் வேலை பார்த்தா புருஷனோட பொண்டாட்டி சம்பளம் கூட வாங்குறான். இதெல்லாம் நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். இப்போ போய்
ஆண் இடையாளர் ஒருவர், பெண் இடையாளர் ஒருவர். அப்போ தாவேகால வந்து ஆண் முதலமைச்சர் ஒரு ஆள், பெண் முதலமைச்சர் ஒரு ஆள் போடுவாங்களான்னு கேட்குறான் சில பேர். அப்போ அவருக்கு கலை யதார்த்தம் தெரியல, எழுதி கொடுக்கறது அப்படியே படிக்கிறாரு. அதுதான் அவர் செய்கிறார். அதனால அவரை பொறுத்த வரையில அரசியல் என்பது ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி. ஒரு கேரவன் பஸ் மேலே ஏறி டாப்பில் ஏறி 25 நிமிஷம் பேசிட்டா தமிழ்நாட்டுக்கு நம்ம முதலமைச்சர் ஆயிடலான்னு அவர் நினைக்கிறார். கூட்டத்தை பார்த்து அப்படி அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன அரசியல் அனுபவமோ அதே அரசியல் அனுபவம் தான் எடப்பாடி பழனிசாமி. 2 பேருமே ஒரு 50 ஆண்டு கால அரசியல்வாதிகள். ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம 2 பேரையும் தோக்கடிச்சிருவோம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு 65 எம்எல்ஏ, இப்போ ராஜினாமா பண்ணிட்டு போன ஆளையெல்லாம் கழிச்சிட்டா கூட ஒரு 63 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. இந்த ஓபிஎஸ் போயிட்டாரு, வேற ஒருத்தர் போயிட்டாரு அப்படிங்கிற கணக்கு தான் வரும். அது வந்து பதவி காலம் முடிஞ்சு போய் வந்து ராஜினாமா செய்கிறாங்க. எப்படி போனாலும் ஒரு 65 சீட்டு ஜெயிச்சாங்க. நீங்க 65 சீட்டு தாவேகா ஜெயிச்சிருமா? குறைஞ்சபட்சம் சொல்றேன். இப்போ இவர் வந்து 29 சீட்டு ஜெயிச்சு வந்து விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரானது மாதிரி விஜய் ஆயிடுவாரா? அதுக்கு விடையே இல்லை. எடுத்தோடனே நான் வந்து சிஎம் ஆயிடுவேன், அது அவ்வளோ எளிதான விஷயம். அது சினிமாவில் வேணா செட்டு போட்டு வேணா சிஎம் ஆகலாம், நிஜத்தில் எந்த செட்டிங் பண்ணாலும் ஆகவே முடியாது. கலை யதார்த்தம் என்பது வேறு விதமாக இருக்கிறது. சார், இப்போ விஜய் வந்து என்டிஏ கூட்டணியில் இணைவார்னு ஒரு செய்தி வளம் வருது சார். அது உண்மையிலே கிளப்பி விட்ட செய்தியா இல்லை உண்மை தானே சார்? என்டிஏ கூட்டணிக்கு அப்படின்னு ஒரு வேளை சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக தான் அதில் பெரிய கட்சி. அவர்கள் என்டிஏ என்று சொல்லிக் கொள்கிறார்களே தவிர பாஜகவுக்காக தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவதற்கு அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் வந்து கிடையாது. ஒப்பீட்டளவில் பார்க்கிற போது தமிழ்நாட்டிலே திமுக அதிமுக தான் பெரிய அரசியல் கட்சி. இப்போ என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருப்பதனால தான் அது ஒரு கூட்டணி கணக்கிலே அது வருது. அதிமுகவை கழிச்சுட்டு நீங்கள் என்டிஏ கூட்டணின்னு சொன்னீங்கன்னா அது ஃபெயிலியர் தான். ஏற்கனவே அண்ணாமலை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி ஒரு பரிசோதனையை செய்து சொந்த காசிலே சூனியம் வைத்தது மாதிரி அவரே தோத்து போயிட்டார். அதனால என்டிஏ கூட்டணிக்குள்ள அவர் வர்றாரு அப்படின்னா எப்படி வந்து அவருக்கான தொகுதி உடன்பாடு எப்படி எட்டப்படும்? அப்புறம் யார் முதலமைச்சர் வேட்பாளர்? எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டு தான் என்டிஏ கூட்டணிக்குள்ள வர முடியும். இரட்டை இலக்கியாகத்தான் அந்த செல்வாக்கு. அதிமுக என்று சொல்லுகிற போது அது எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா கட்சி, அது எடப்பாடி கட்சி, அப்படித்தான் அந்த வரிசைப்படி தான் அது வருமே தவிர இல்லை அது பாஜக கூட்டணி இருக்கிற கட்சின்லாம் வராது. தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாஜகவை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அப்போ மு.க.ஸ்டாலின் வந்து சொல்றாரு சார், டெல்லி என்டிஏ விஸ் தமிழ்நாடு தான் போட்டி போடுதுன்னு சொல்றாரு சார். அதிமுக சொல்ல முடியல. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லாத்தையுமே டெல்லியிலிருந்து முடிவு செய்கிறார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்கு வருகிறார்கள். பிரதமர் மோடியே வந்து நேரடியாக பிரச்சாரம் செய்கிறார். அப்படிங்கிறப்ப அவங்க அதிகமாக வந்து என்ன பண்ணாங்கன்னா பாஜகவை வந்து வளர்க்கணும் என்கிற காரணத்திற்காக அதிமுகவை விட நாங்கள் பெரிய ஆட்கள் என்று சொல்வதை போல ஒரு மாய தோற்றத்தை அவர்கள் உருவாக்க பார்க்கிறார்கள். ஆனால் நடைமுறை அப்படி கிடையாது. இருதுருவ அரசியல் தான். ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா, எடப்பாடியா ஸ்டாலின், அவ்வளோதான் எலெக்ஷன். அதை கடந்து 3வது இடத்திலே நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. அந்த இடத்தை நகர்த்தி வைத்து விட்டு வேண்டுமானால் தாவேகா வந்து 3வது இடத்துக்கு வரலாமே தவிர, உண்மையே சொல்ல போனா விஜய்க்கும் சீமானுக்கு தான் போட்டியே தவிர விஜய்க்கும் திமுகவுக்கும் போட்டி கிடையாது, விஜய்க்கும் அதிமுகவுக்கும் போட்டி கிடையாது. அவர் கற்பனாவாத அரசியல் இருக்கிறார். திரிசங்கு சொர்க்கம் பார்க்க, அது சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை, நடுவில் தூங்குகிறதுன்னு சொல்றது மாதிரி அவரா ஒரு கற்பனையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கு. ஏன்னா கரூர் சம்பவத்திற்கு பின்பு விஜயினுடைய இமேஜ் டேமேஜ் ஆகிவிட்டது. விஜய்க்கு வந்து ஆதரவாளர்களாக இருக்கிறவர்கள் கட்சிக்காரர்களை கடந்து, ரசிகர்களை கடந்து பொதுமக்களும் கொஞ்சம் பேர் நேசித்தார்கள். ஆனால் 41 பேர் நெரிசல் மரணத்திலே இறந்தபோது அவர்களை அம்போன்னு போட்டுட்டு தப்பி ஓடி தனி விமானத்தில் 72 மணி நேரம் கழித்து இரங்கல் அறிக்கை சொன்னதன் மூலமாக விஜய் வந்து பொது வாழ்க்கைக்கு அன்ஃபிட்டுங்கிறத அவரே நிரூபிச்சிட்டார். அந்த இடத்திலே போய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நின்றார், எதிர்கட்சி தலைவர் நின்றார், அண்ணாமலை நின்றார், எல்லா கட்சி தலைவர்களும் போய் களத்தில் நின்றாங்க. களத்தில் நிற்காத ஒரே கட்சி தாவேகா. அவர்கள் தான் மரணத்தை ஏற்படுத்தினார்கள். துக்க வீட்டுக்கே போல. துக்க விழுந்தவன் எவனையாவது வந்து
நீ புறப்பட்டு வா, என் ஏரியாவுக்கு வா, நான் ஒரு ஹோட்டலில் வச்சு உனக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு இது வரைக்கும் உலக வரலாற்றிலேயே கிடையாது. நீங்கள் எந்த மிகப்பெரிய சர்வாதிகாரிகளோ, மன்னர்களோ, பேரரசர்களோ, ஜமீன்தார்களோ, இவ்வளோ பெரிய பண்ணையார்களோ யாருமே செய்ய மாட்டாங்க. சாவு வீடு என்பது ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கான இடமே கிடையாது. நான் வந்தா கூட்டம் வந்துடும் அப்படிங்கிறாரு. நல்ல கண்ணு மரணத்துக்கு விஜய் போனார், ஏன் வந்து கூட்டம் வரல? ஏன் ரோடு ஸ்தம்பிக்கல? கம்யூனிஸ்ட்காரன் யாரும் அவரை திரும்பியே பார்க்கல. ரஜினிகாந்த் வந்து 10 நிமிஷம் உட்காந்து போறாரு. அவன் நடிகரை பார்த்து ஏன் வியக்கிறான்? அதனால ஒரு சிக்கலும் கிடையாது. திருவான்மியூர் திருமணத்திற்கு வருகிறாரு விஜயே, இன்னும் கூட்டம் அலை மோதி அப்படியே வந்து நெரிசல் மரணம் வருதாங்க. உண்மை என்னன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் விஜயின் ரசிகர்களாக இருக்கிறவர்களை அணி திரட்டி வாகனங்களிலே வரவழைத்து ஒரு மைதானத்திலே நிரப்பி வேண்டுமென்றே 7 மணி நேரம் தாமதமாக வந்ததன் மூலமாக ஒரு செயற்கையான பில்டப்பை, உலகத்திலேயே என்னைய தான் பார்க்கறதுக்கு ஆள் வர்றாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு செயற்கையான விஷயத்தை திட்டமிட்டு உருவாக்கினார்கள். 180 தொகுதிக்கு வந்து எத்தனையோ சுற்றுப்பயணங்களை மேற்கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒன்றும் வரலையே. எத்தனையோ மாநாடுகளை திமுக நடத்துகிறது, அண்ணா திமுக நடத்துகிறது. ஏன் நம்ம பேசி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் மோடி வந்து வர்றாரு, கூட்டம் வருது திருச்சியில். எந்த அசம்பாவிதமும் நடக்க வாய்ப்பில்லை. ஏன்னா ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டம், ஆர்கனைஸ்டு செக்டார். நீ வந்து மேலே ஏறி குதிக்கிறான், அவன் ஜோத்து மேலே ஏறி குதிக்கிறான், டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறுறான், ஜெனரேட்டர் மேலே ஏறுறான், மரத்து மேலே ஏறுறான், குரங்கு மாதிரி குதிக்கிறான். குரங்கிலிருந்து தான் மனிதன் தோன்றினான் என்கிற டார்வின் கோட்பாட்டுக்கான நடைமுறை விளக்கத்தை பார்க்க வேண்டும் என்றால் தாவேகா கூட்டத்துக்கு வாங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அத்துமீறுகிறார்கள், அடாவடித்தனம் செய்கிறார்கள். அதனால் அது அரசியல் கட்சியாகவே இல்லை, ஒழுங்கின்மையினுடைய ஒரு வடிவமாக தாவேகா இருக்கு. இதை வைத்துக்கொண்டு இவரை கூட்டு வந்து என்டிஏல வச்சு என்ன பண்ண போறாங்க? கரூர் சம்பவத்துக்கு பின்பு இமேஜ் சரிந்து விட்டது. பல்வேறு அரசியல் கருத்துக்களுக்கு நன்றி சார்.